திருச்சியில் வர மார்ச் 9ஆம் தேதி திமுக சார்பாக மாநில மாநாடு கூட்டுறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாநாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2021 திருச்சியில் இதே மாதிரி மாநாடு நடந்துச்சு. கட்சி தொண்டரெல்லாம் தலைவர் கூப்பிட்டாரு. எல்லோரும் ஆர்வமாக தலைவர் முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்டோம், போனோம். அப்போ எங்களுடைய கனவு, எங்களுடைய திட்டம் இந்த ஊழல் ஆட்சி அகற்றணும்னு, எடப்பாடி ஆட்சி அகற்றியே ஆகணுங்கிறதுல ஒவ்வொரு திமுக தொண்டனும் தன்னோட வேர்வை சிந்தி அந்த தேர்தலில் தலைவரை வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் தலைவர் முதலமைச்சரான பிறகு மக்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுது. கொடுத்த வாக்குறுதியெல்லாம் தாண்டி, தேர்தல் வாக்குறுதியெல்லாம் தாண்டி அவர் நிறையா செஞ்சிட்டார். இப்போ எங்கள் மனசில் இந்த மாநில மாநாடு திராவிடத்தை காவந்து பண்ணணும். பெரியார் மண், தலைவர் கலைஞருடைய ஆசை தொண்டன் போனாங்க. அவருடைய ஆட்சி இது, தலைவரோட ஆட்சி தானே. அந்த ஆட்சி நீடிக்கணும். இப்போ பிஜேபியோட தொந்தரவு தாங்கலை. பல வழியில் இந்த ஆட்சியை இயங்க விடாமல் தடுக்கிறாங்க. நிதி, அங்கே மத்திய அரசோட நிதி எதுவும் இங்கே வராது. ஆனால் இங்கே திட்டங்கள் நல்லா நடக்கணும். ஆட்சிக்கு கெடுதல் செய்கிறதுக்குனே ஒரு ஆளுநர், அவரை இப்போ தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்த ஊரை கெடுக்கிறதுக்கு ஆளுநர். இது மாதிரி எல்லாத்தையும் மீறி தலைவர் இவரை தவிர வேறு யாரும் சமாளிக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே அங்கே தலைவர் சமாளிச்சிடுவார். இந்த மாநாடு திராவிடத்தை காப்பாற்ற பிஜேபியினுடைய, அதாவது ஆர்எஸ்எஸ், இந்து மத துரோகிகள், அதாவது அப்படி எப்படி சொல்கிறேன், தீவிரவாதிகள், அவங்கள ஒழிக்கிறதுக்கான தேர்தல். அதனால் நாங்கள் எல்லாரும் எங்கள் தலைவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் ஆயுசோடு இருக்கணும், நீண்ட நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஆட்சியை அவர் காவந்து பண்ணுறது, தமிழ்நாட்டு மக்களை காவந்து பண்ணுறதுக்கான தேர்தல். அதுக்கு இந்த மாநாட்டில் பொதுமக்கள் கலந்துவான எதிர்பார்க்குறோம். திமுக தொண்டன் மட்டும் இல்லை, பொதுமக்கள் ஆர்வத்தோடு இந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்க.